புதுச்சேரியை புரட்டி போட்ட கனமழையால் பேருந்து நிலையத்தை வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கிட கேட்கலாம். ஆண்டனி, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தென்காசி புயல் கரை கடந்த பிறகும் புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை கொண்டு கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை சாலைகளின் தாழ்வான பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் வெள்ளநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முக்கியமா பாத்தீங்கன்னா தவளக்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா தற்போது பாத்தீங்கன்னா புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் முழுவதும் பாத்தீங்கன்னா மழைநீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பேருந்து நிலையத்தில் ஒதுங்குவதற்கு போதுமான இடம் இல்லாததால் ஒரு சிறிய கொட்டை அருகில் 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து பயணிகள் காத்திருக்கின்றனர். மேலும் சென்னை, விழுப்புரம் வழியாக புதுச்சேரி பேருந்து நிலையத்துக்கு வரும் தடங்களிலும் சாலையில் வெள்ளநீர் இருப்பதால் மாற்று வழி செல்லப்படுகிறது. இதேபோல சிதம்பரம், கடலூர் வழியாக பேருந்துகளும் மாற்று வழி செய்யப்பட்டதால் புதுச்சேரிக்கு தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராமல் இருக்கின்றது. மேலும் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே வந்து செல்வதால் வெளியூருக்கு செல்லும் பயணிகள் பேருந்தில் முண்டியடித்து பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். மேலும் குழந்தைகள், பெண்கள் என பேருந்தில் இடம் கிடைக்காமல் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதேபோல் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்தில் ஒட்டியுள்ள சாலையிலும் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். மேலும் சாலையில் உள்ள பள்ளங்கள், மின்பாதையில் உள்ள இடங்களிலும் வாகன ஓட்டிகளை அனுமதிக்காமல் போக்குவரத்து போலீசார் அப்பகுதியில் இன்று அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர் மழையுடன் பலத்த காற்றும் வீசி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள், கிளைகளும், அறிவிப்பு பலகைகளும் அங்கங்கே விழுந்து கிடப்பதை அப்புறப்படுத்தி வருகின்றனர்.